ஷேய் எப்பா விஷ்ணுவை பேசுகிறேன்ப்பா. மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லி வச்சு பூமியை பூரா பாழாக்கி நீதிமன்ற கோர்ட்டு அவமதிப்பில் பயங்கரமாக உள்ளே ஓடுது. வெளியில் ஓட்டு போடுறவன் ரோட்டு காட்டில் உடைக்க ஆட பாட தொழிற்சாலைகள் எதை போடணுமோ அத்தனையும் போட்டு 2ஆம் நம்பருக்கு போட்டு எல்லாமே அவமதிப்பில் நீதிபதி ஜட்ஜி கடவுளவே அவமதிச்சிட்டான். பூமியில் கணக்கெடுத்து ஓடுற கணக்குலேயும் அவமதிப்பு நீதிபதி ஜட்ஜி ஆணையம் பண்ணும். இப்போ இந்த அவமதிப்பு கேஸை எடுக்கார் ஜட்ஜில் நீதிமன்றம் கோர்ட்டு எதுக்கு அவமதிக்கும்? எதுக்கு வழக்காட்டம் இவ்வளோ நாள் ஓடுது? என்ன காரணம்? தப்பு செஞ்சவனு தண்டனை கொடுக்கண்டாமா? அப்போ உன் படிப்பு வச்சு மூளை வச்சு நீ ஓடுறியா அப்படின்ட்டார். அதனால் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டு அமர்வு உள்ள வரையில் கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே வரையில் எப்படி வரணும் எப்படி போகணுங்கிறது அந்த பயம் உலக நாடே ஓடும். தாய் இந்தியா நாடு முழுவதும் ஓடும், தமிழ்நாட்டிலையும் ஓடும். புரியுதா? ஜட்ஜி வெளியில் நீதிமன்றத்தை வரையில் அந்த பயம் வரும். கடவுள் உட்கார்ந்துருக்காரு, கடவுளுக்கு அப்பாற்பட்ட நீதிபதி ஜட்ஜி கணக்கு கொடுக்க போகிறாங்க, தப்புக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அந்த வார்த்தை நாக்கால் வெளியில் வரணும். மானிட பிறவி சேட்டை பண்ணி வச்சுருக்காங்களப்பா அனைத்தும். ஏப்பா கணக்கு நீதிபதி ஜட்ஜிக்கெல்லாம் அவமதிப்பு பூரா வந்துடும் கணக்கு. இப்போ தான் அரசியல்வாதி எல்லாம் ஒன்று மாட்டுவான், கவர்மெண்ட் வேலை வைக்கிற அனைத்து உள்ளே மாட்டுவான். மாட்டி ஏற்றி வச்சுருக்காரு, கூறுகட்ட குப்பையெல்லாம் வந்து நிற்கான். போய் நீதிமன்றத்தில் ஐயோ கைலாசத்தில் தப்பு நடந்துருச்சு, இதுக்கு விடிவு கொடுங்க ஐயா அப்படின்னு போய் நிற்க மாட்டான், ஏற்று நிற்பான். அதான் அவனுடைய திமிர்த்தனமாக உள்ள வழக்காட்டங்கள். புரியுதா? அப்போ இவர்கிட்ட ஏற்று நிற்க முடியுமா? கடவுள்கிட்ட பூமியில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் வேணால் ஏற்று நின்று பார்த்து போராடி பார்க்கலாம். அவன் இவர்கிட்ட முடியுமா? கடவுள்கிட்ட வாழை ஒட்ட நறுக்கி விட்டுருவார். ஏப்பா இலங்கை சுலோன் ராமர் பாலம் என்னுடைய கணக்கில் கச்சத்தீவு இலங்கை என் மனைவியை தேடி போன ராமர் பாலம் ஆஞ்சநேயர் என்ன ஈசன் படைகள் வெற்றிகரமாக கைலாசத்தில் வந்து நின்று அவனை உனக்கு எதுக்கு நின்னாலப்பா நின்று கொடியை நட்டுட்டான். இனிமேல் வானரப்படை முப்படை இராணுவப்படை நிற்க மாட்டான்ப்பா. முக்கால் சத்தியம் முக்கால் சத்தியம் முக்கால் சத்தியம். தாய் இந்தியா நாடு முழுவதும் வானரப்படை நிற்காதுப்பா, கொடியை ஊனிட்டான். அவன் நிற்கிற இடம் காவல் படைகள் நிற்கிற இடத்துல வானரப்படை ஆஞ்சநேயர் கணக்கில் அவன் ஊனிட்டான்ப்பா. முக்கால் சத்தியம். அந்த இடம்தான்ப்பா எல்லாம் இராணுவம் நிற்பான், முப்படை நிற்பான், 4 திசை நிற்பான். கைலாசத்தை சுற்றி 4 திசையிலுமே முப்படை இராணுவப்படை நிற்பான். முக்கால் சத்தியம். ஐயா ஆர்டர் போட்ட உடனே எல்லா வேலையுமே உலக நாடே நடக்கும், தாய் இந்தியா நாடு முழுவதும் நடக்கும், தமிழ்நாட்டில் சீக்கிரமாக நடக்கும். முக்கால் சத்தியம்.